மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட இந்த அவையில் நிரம்பியுள்ள அனைவருக்கும் என் அன்பையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போதைப்பொருள் விழிப்புணர்வு, கண் பாதுகாப்பு விழிப்புணர்வு, இந்த 2 நிகழ்வுகளும் இன்று நடக்க இருக்கிறது. இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தயவு செய்து குழந்தைகளே உள்வாங்கிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இன்று இந்த நிகழ்வுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகை தந்துள்ளது பள்ளிக்கு பெருமை, மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. மாவட்ட ஆட்சியர் இங்கு வந்து நமது நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பல வேலைகளுக்கு இடையில் இங்கு வந்துள்ளார். அவருடைய தலைமை நம் அனைவரையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையிலிருந்து விண்வெளி வீராங்கனைகள் வரை பல துறைகளிலும் பெண் ஆளுமைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இதில் நமக்கு கண்ணெதிரே காணும் உதாரணமாக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும், அவரும் பல வேலைகளுக்கு இடையில் வந்துள்ளது, அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உங்கள் அனைவருக்கும் டே 0 என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளலாம். டே 0 என்றால் ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு நகரத்தில், ஒரு நாட்டில், ஏதோ ஒன்றில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிலத்தடி நீர் இல்லாத ஒரு நிலைமையானால் அன்று அந்த இடத்திற்கு டே 0. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். தண்ணியே இல்லை, குளிக்க முடியாது, குடிக்க முடியாது, விவசாயம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஈபி இல்லை, அதனால் நமக்கு எந்த வசதிகளும் இல்லை, ஏசி இல்லை, ஃபேன் இல்லை, நைட் லைட்டே இல்லை. எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுதான் பேரழிவு. நீரின்றி அமையாது உலகு, இது நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இப்பொழுது பார்த்தோன்னா இது ஆளான சடன் ஒரே நிமிஷத்தில் வரப்போகிறது. 1 2 3 சொல்லி இன்றைக்கி டே 0 வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும். அது எதனால் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, நகர்ப்புற வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம், நம்மளுடைய மேலாண்மையும் திட்டமிடலும் சற்று இல்லை என்று தான் அதற்கு அர்த்தம். ஆகவே இந்த நிலையில் நமது நாமக்கல் மாவட்டமானது நீர் பற்றாக்குறை மாவட்டமாக தெரிவு செய்யப்பட்டது. இந்த வருடம் நீர் பற்றாக்குறை மாவட்டமாக தெரிவு செய்து அதற்காக அரசு நமக்கு 50 கோடி ரூபாய் செலவு செய்திருக்காங்க. அதை சரிப்படுத்துவதற்காக சொட்டு நீர் பாசனம், மழைநீர் சேகரிப்பு, பண்ணை குட்டைகள் அமைத்தல், குளங்கள் சீரமைத்தல், இப்படி பல எக்கச்சக்கமான இது மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து நமது மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் கீழ் சாதித்துள்ளது. இதற்காக நம் நாமக்கல் மாவட்டத்திற்கு விருது கிடைத்துள்ளது. இது கைத்தட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த விருது நமது மாவட்ட ஆட்சியர் சென்று வாங்கி வந்திருக்கிறார். தேங்க்யூ வெரி மச் மேடம். எங்கள் நாமக்கல் டே 0 ஆகாது. இதை போன்ற அலுவலர்கள் வந்து தான் நமது நாமக்கல் மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டும். இதற்கு நம்மளுடைய பங்களிப்பும் நமக்கு வேண்டும் என்று நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தண்ணீரை சேமிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேடம் அவர்களை பற்றி 2 வார்த்தை சொல்லி தான் ஆக வேண்டும். எங்கேயாவது ஒரு சமூக பணிக்கு பொது வேலைகளுக்கு செல்லும் பொழுது அங்கு மக்களோடு மக்களாக அவர்கள் கலெக்டர் என்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நார்மலாக இருப்பார்கள், ஆசையாக இருக்கும். அதைவிட அலுவலகத்தில் போட்டிகள் விழாக்கள் வந்தால் அவர்கள் களத்தில் பேட்மிண்டன் போட்டியில் காஸ்டியூமோடு வந்து அங்கே பேட்மிண்டன் ஆடுவாங்க. ஆச்சரியமாக இருக்குது. மேரத்தானா அதுக்குரிய காஸ்டியூமில் அவங்க ஓடுவாங்க.
பொங்கல் விழாவா கண்ணை கட்டி பானையை உடைப்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் நினைக்கிறேன் மேடம், நீங்கள் படிக்கிற காலத்தில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கலந்துருப்பீங்க. ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு இல்லைங்கிறது நான் அதை வருத்தப்படுறேனுங்க. நான் ஏதாவது ஒரு இதில் விளையாடி இருக்கேனான்னு யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி ஆளுமைகளாக நீங்கள் வர வேண்டும் என்பது தான் எண்ணம். அதற்காக தான் ஆண்டு விழாக்கள் மற்ற விழாக்கள்லாம் வைத்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. கலந்துக்குங்க. ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் தான் நமக்கு இனி வேணும். நீங்கள் வருவீர்கள். ஆட்சியரை போன்ற நீங்கள் அத்தனை பேரும் பின்னாடி ஷைன் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை விட பள்ளிக்கு சென்றால் மாணவர்களோடு மாணவர்களாக யூடியூப்பை திறந்தால் அவங்க விருது வாங்கினது போட மாட்டேங்கிறாங்க. அதிகம் என் கண்ணுக்கு படலை. எருமப்பட்டி பள்ளியில் போய் அந்த மாணவனோட மாணவனாக உருக்கமாக உளமாற உட்கார்ந்து கண்கலங்க இருந்த விஷயம் திருப்பி 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 யூடியூப்பில் நம்மளால் பார்க்க முடியுது. நாங்கள் பொறாமையிலும் கூட இதை பேசுகிறோம். ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இப்படி வந்து உட்கார்லேன்னு ஒரு பொறாமை இருக்குத்தான் செய்யுது. எனவே ஒரு நல்ல ஆட்சியர், யதார்த்தத்தோடு கூடிய எளிமை, கலைநயத்தோடு கூடிய கண்ணியம், அது மட்டுமல்லாமல் அலுவலக பணி என்றால் அறிவு செறிந்த அறிவார்ந்த அலுவலக பணிகள். வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் பெருமையை குடிக்கிறது. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நீங்கள் எங்களுக்கு முன் உதாரணமாக, எங்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது எங்களுக்கு பேர் ஆனந்தத்தை குடிக்கிறது. இங்கு பிஆர்ஓ வந்திருக்கிறார். காமன் கலெக்டிவ் அப்ரோச், அவருக்கு துறைக்க வேண்டிய அத்தனை பண்புகளும் அவரிடம் இருக்குது. இன்முகத்தோடு அலட்டல் இல்லாமல் அவருடைய நடவடிக்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருக்கிறது. மிஸ்டர் ராஜேஷ் வந்திருக்காங்க. மிஸ்டர் ராஜேஷ் அவர் ஒரு கம்யூனிச பாரம்பரியத்தில் பிறந்து ஆசிரியர் சமுதாயத்தில் வளர்ந்து நீண்ட காலமாக இங்கு கலெக்டர் அலுவலகத்தில் பொதுப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். அதே போல் டாக்டர் ரங்கநாதன் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர். இன்று குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் 100 நாட்காட்டிகள், அந்த நாட்காட்டிகளை வகுப்பறைக்கு அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எல்லா கிளாஸுக்கும் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காரு. ஏன் நம்ம ஸ்கூலுக்கு முதல்ல கொடுக்கணும், இந்த இனாகரல் ஃபங்க்ஷன் இங்கே தான் வைக்கணும்னு ஏன் வச்சாருன்னு சொன்னால், அவர் படித்த பள்ளிங்கிற ஒரு அபிமானம். ஆக பள்ளியால் அவருக்கு பெருமைன்னு சொல்கிறத விட அவரால் நம் பள்ளிக்கு பெருமை. நம் பள்ளி முன்னாள் மாணவர், நமது ஊர்க்காரர். இந்த விதத்தில் எல்லாம் அவரை நான் போற்ற வேண்டியதுள்ளது. அவருடைய தொழில் பொருளுக்காக மட்டும் அவர் செய்வதில்லை. அவர் செய்யும் செயல் தொழில் அத்தனையுமே ஒரு எத்திக்ஸ் இருக்கும். ஒரு சொசைட்டிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பார். டெடிகேஷன் இருக்கும். வாழ்த்துக்கள். ரங்கநாதன் என் மாணவன் என்று சொல்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அதே போல் இன்னும் இந்த கருத்துரை ஆற்ற வந்திருக்கிறார்கள் டாக்டர் லலிதா அண்ட் மிஸ்ஸஸ் கவிதா மற்றும் இங்கு வந்துள்ள முதல்வர்கள். என் குழந்தைகள் ஸ்பெஷல் வரவேற்பு எங்கள் குழந்தைகளுக்கு தான். டீச்சர்ஸ் மற்றும் வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் உதவியாளர்கள், மாவட்ட ஆட்சியரை ஒட்டி வந்துள்ள அத்தனை உதவியாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.